வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் த கெமிக்கல் பீரியாடிசிட்டி. இந்த கெமிக்கல் பீரியாடிசிட்டியிலிருந்து ஒரு முக்கியமான கொஷின்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். கெமிக்கல் பீரியாடிசிட்டி இதில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் வந்து என்ன பார்த்திங்கன்னா, த நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின், the number of nodes in 3s orbital is. 3s orbital எத்தனை நோட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இதுதான் வந்து நம்ம கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி அண்டு ஆப்ஷன் டி. ஆப்ஷன் ஏ வந்து 0, ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 அண்டு ஆப்ஷன் 3. சரிங்களா? the number of nodes present in the 3s orbital is. சரிங்களா? ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு அந்த நம்பர் ஆஃப் நோட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். நம்பர் ஆஃப் நோட்ஸ் அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்பர் ஆஃப் நோட்ஸ். நமக்கு சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா n-1, அதுதான் நம்ம ஃபார்முலா. இதில் n அப்படிங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். கிவன் த ஆர்பிட்டல் வந்து 3s ஆர்பிட்டல். ஸோ n equal to 3. ஸோ n equal to 3ல n equal to 3ன்னு அப்ளை பண்ணோம்னா n-1 equal to 3 minus 1 equal to 2. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் நோட்ஸ் ப்ரெசன்ட் இன் த 3s ஆர்பிட்டால். ஸோ நமக்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? கொடுத்துருக்கக்கூடிய கொஷனுக்கு நம்பர் ஆஃப் நோட்ஸ் ப்ரெசன்ட் இன் த 3s ஆர்பிட்டால் ஆப்ஷன் இஸ் 2. ஸோ ஃபார்முலா வந்து என்னென்னா n-1. இது அதுக்கான நம்பர் ஆஃப் நோட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து n-1. இது கொஷின் நம்பர் 1, ஒரு முக்கியமான கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 2. கொஷின் நம்பர் 2ல் the 3 unpaired electron on the nitrogen atom is ascribed to ஆப்ஷன் ஏ பவுலிங்ஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். பவுலிங்ஸுடைய எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஆப்ஷன் நம்பர் 2 ஆல்ஃபா பிரின்சிபல். ஆப்ஷன் நம்பர் 3 Ohm's rule. ஆப்ஷன் நம்பர் டி uncertainty principle. இதான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷன். இதில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு the 3 unpaired electron on the nitrogen atom is ascribed to ஃபஸ்ட்டு வந்து பவுலிங்ஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், அதுக்கப்புறம் ஆஃப் பிரின்சிபல், Ohm's rule, uncertainty principle. நமக்கு ஆல்ரெடி தெரியும் பவுலிங்ஸ் அல்லது பவுலிஸுடைய எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். சரிங்களா? அதுக்கான டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா the 2 electron atom have the same quantum number. சரிங்களா? இந்த 2 electron நோ, அதாவது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நோ 2 electron in atom, ஒரு ஆட்டத்தில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய 2 electron can have same quantum number. சரிங்களா? ஒரு ஆட்டத்தில் ப்ரெசென்ட் இருக்க 2 எலக்ட்ரான் எப்படி இருக்கக்கூடாதுன்னா சேமாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 1s ஆர்பிட்டல் இருக்குது, ஒரு 2s ஆர்பிட்டல் இருக்குது. இப்போ 1s ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2s ஆர்பிட்டல் 2 எலக்ட்ரான். இப்போ இதில் ஒரு எலக்ட்ரான் ஸ்பின், அதனுடைய இன்னொரு ஸ்பின் ஆஃப். அடுத்து 2s ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய ஸ்பின், அதனுடைய ஆஃப் ஸ்பின். சப்போஸ் இதே கேட்டகரியில் 1s ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய ஸ்பின், ஒன்று ஸ்பின், இன்னொன்று ஆப்போசிட் ஸ்பின், இன்னுமே 2 சேம் டைப்பான ஸ்பின். தேர்டு கேட்டகரியில் ஒன்று ஸ்பின், இன்னொன்று ஆன்டி ஸ்பின், அதனுடைய ஆப்போசிட், இன்னொன்று ரெண்டுமே அதனுடைய ஆன்டி ஸ்பின்னாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது கரெக்டான ரெப்ரசன்டேஷன். இது இட் இஸ் நாட் ஏ கரெக்ட் ரெப்ரசன்டேஷன். என்ன டெஃபினேஷன்? நோ 2 electrons in atom can have the same quantum number. இருக்கக்கூடிய ஆர்பிட்டலில் ஒன்று ஸ்பின் அப்படின்னா இன்னொன்று எப்படி இருக்கணும், அதனுடைய ஆன்டி ஸ்பின்னாக இருக்கணும். இதுதான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த பவுலிங்ஸுடைய எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன். பட் நைட்ரஜனில் 3 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது
அப்படிங்கிறதுல இப்போ நைட்ரஜனில் 3 அன்பேர்டு எலக்ட்ரான் அப்படின்னா இந்த நைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 7, 1s2, 2s2, நமக்கு 2p3, 3 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் 1, 2 and 3. இது சொல்லக்கூடிய பிரின்சிபல். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஆல்ஃபா பிரின்சிபல், ஃபில்லிங் த எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் இன் லோயர் எனர்ஜி ஆர்பிட்டல், அனதர் வந்து ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டல். இதான் சொல்லக்கூடியது இந்த ஆல்ஃபா பிரின்சிபல் அப்படிங்கிறது. லோயர் எனர்ஜி ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் ஃபில் ஃபர்ஸ்ட், தென் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டல். இது சொல்லக்கூடியது தான் இந்த ஆல்ஃபா பிரின்சிபல். உன்ஸ் ரூல் என்ன சொல்லுது? The 3 unpaired electrons are present in the nitrogen atom is ascribed to. இதனுடைய ரோல் என்ன? இந்த மாதிரி ஆட்டம் இருக்கும்போது ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் ஈச் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் தென் வில் பி பேட். சரிங்களா? முதல்ல சிங்கிளி எலக்ட்ரான் ஆக்குபைட் தென் வில் பி பேட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த உன்ஸ் ரூல். ஸோ நைட்ரஜனில் 3 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உன்ஸ் ரூல் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஆல்ரெடி தெரியும் நமக்கு அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படிங்கிறது ஆப்ஷன் நம்பர் டிக்கான ஆல்ரெடி நமக்கு தெரியும் பொசிஷன் அண்டு மொமெண்டம். இதில் நம்ம குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் பார்க்கக்கூடியது பொசிஷன் அண்டு மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான். இதுக்கான டெஃபினேஷன் பொசிஷன் அண்டு மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான் cannot be determined simultaneously. ஒரே நேரத்தில் ஒரு எலக்ட்ரான்ஸுடைய பொசிஷன் அண்டு மொமெண்டம், அதனுடைய பொசிஷன் அது எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு, ரெண்டுமே ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது. இதுக்கு தான் நம்ம நிறைய ஃபார்முலா நீங்கள் தெர்மோடைனமிக்ஸ் குவாண்டம் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு h/4, இது ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி டெல்டா எக்ஸ் இன்ட்டு எம் இன்ட்டு டெல்டா பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு h/4, இது ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா வி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு h/4/m, இந்த மாதிரி எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய ஃபார்முலா வந்து இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபலுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ பவுலிங்ஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் சொல்கிறது சேம் குவாண்டம் நம்பர் இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்ஸ் சேம் ஸ்பின்னாக இருக்காது அப்படிங்கிறது இந்த பவுலிங்ஸ். ஆல்ஃபா பிரின்சிபல் அப்படிங்கிறது லோயர் எனர்ஜி ஆர்பிட்டல். நீங்கள் அந்த ஆர்டர் நீங்கள் எடுத்து எழுதி பார்த்துருக்கீங்க. லோயர் எனர்ஜி ஆர்பிட்டல் அப்படிங்கிறது 1s, 2s, 3s எக்ஸெட்ரா. முதல்ல லோயர் எனர்ஜி ஆர்பிட்டல் ஃபுல் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான ஆர்டரில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதெல்லாமே இந்த ஆல்ஃபா பிரின்சிபல் சொல்லக்கூடியது. உன்ஸ் ரூல் அப்படிங்கிறது single electron, each orbital having the single electron then will be paired. It is called the Un's rule. ஸோ இந்த 3 அன்பேர்டு எலக்ட்ரான் நைட்ரஜனில் இருக்கக்கூடிய 3 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுக்கான ரீசன் இந்த உன்ஸ் ரூல். அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானுடைய பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒன் செகண்ட்.